அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவாக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு வழிபாடை நீங்கள் இன்று இரவுக்குள்ளே 12 மணிக்குள்ளே செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீரும். தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது தீர்வு தரும். அதே போல் எப்பேற்பட்ட இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது 9 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இன்று இரவு 12 மணிக்குள் இந்த வழிபாடை பண்ணுங்க. ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் மார்க்கர், ரெட் கலர் மார்க்கர் மட்டும் இருந்தால் போதும். இதுவுமே ஒரு சூட்சம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய பிரார்த்தனையை இந்த முறையில் வைக்க போகிறோம். இந்த ஒரு வழிபாடை செய்வதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அன்னையையும் சிவபெருமானையும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். செவ்வாய் பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு வழிபாடை இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். சுத்தமாக இருக்கும்போது மட்டும் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா பண்ணக்கூடாது. மாதவிடாய் காலத்துலேயுமே இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் இல்லை குழந்தைகளை செய்ய சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்போ டைம் இருந்தாலுமே ராவகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் அந்த ஒயிட் கலர் பேப்பருக்கு நடுவில் 39 எழுதிக்கோங்க. 999 எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு அந்த 9 சுற்றி 9 ரவுண்டு வரையணும். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே போல் 9 ரவுண்டுகள் வரைங்க. 1 2 கம்மியாகிட போது எண்ணிக்கொண்டே வரைங்க. 9 ரவுண்டு நீங்கள் வரைஞ்சிட்டிங்க இல்லையா? வரைஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு மேல் பகுதியில் பாருங்கள் 3 இடத்துல 999 அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதே போல் அந்த பேப்பருக்கு கீழேயும் 999 அப்படின்ற அந்த நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிக்கிட்டு இப்போ நீங்கள் 9 கோடு வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள். அந்த 999 கீழே எழுதியிருக்கீங்க பாருங்கள். அதுலேருந்து அந்த 9 ரவுண்டு முடிகிற வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி வரைஞ்சிருக்கிறேனோ அதே போல் ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சி வேண்டுதல்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுடைய ஒரு வேண்டுதலை எழுதுங்க. மிகவும் சீக்கிரம் நிறைவேறணும், இந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேறினா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த வேண்டுதலை அந்த இடத்துல எழுதுங்க. அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த ரவுண்டுக்கு கீழே நான் ஒரு மந்திரம் எழுதியிருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பீஜ மந்திரம். மிகவும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் அங்காரகாய நம, ஓம் அங்காரகாய நம அப்படின்ற மந்திரத்தை கீழே எழுதுங்க. இதை 108 முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அற்புத மந்திரம் இது. உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் 9 ரவுண்டு வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள். அதுக்கு கீழே 9 முறை இந்த மந்திரத்தை எழுதிக்கோ. இப்படி எழுதிட்டு அதை 4 மடித்து உங்கள் கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ, இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானையும் வழிபட்டுட்டு இந்த பேப்பரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்துச்சுன்னா, உங்களால் போக முடிஞ்சுதுன்னா அந்த சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம், இல்லை அவருடைய பாதத்தில் வைக்கலாம். இப்படி சிவன் கோயில் பக்கத்தில் இல்லை, எங்களுக்கு அந்த வசதியெலாம் இல்லை அப்படின்றவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம் இது போல் தெய்வீக மரம் இருக்கும் பாருங்கள். அதுக்கு கீழே கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு இந்த பேப்பரை அதில் வச்சு மூடிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இதை செய்த ஒரு 9 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய சின்ன சின்ன பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனைகளாக இருந்தால்
நிச்சயம் நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இது எல்லாமே ஒரு சூட்சம வழிபாடு தான். இந்த ஒரு வழிபாடை நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டீங்க இல்லையா, இதோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு என்றாவது ஒரு நாள், அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நிச்சயமாக கிடைக்குங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. பூஜை கிடையாது, மந்திரம் கிடையாது, விளக்கேற்றி பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே தாராளமாக இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம். இன்று இரவு கோயிலுக்கு போக முடியல, இல்லை ஏதாவது மருந்து கடையில் போடுறதுக்கு இன்னைக்கு நைட்டு முடியாது அப்படின்றவங்க இந்த பேப்பரை அம்மாவோட பாதத்தில் வச்சுடுங்க, வராகி எண்ணெயுடைய பாதத்தில், இல்லைன்னா சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சுடுங்க. நாளைக்கு உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம், சிவனுடைய பாதத்துலேயுமே வைக்கலாம். அப்படி வசதி இல்லாதவங்க ஏதாவது மரத்துக்கு அடியில் இருக்கிற மண்ணுக்குள்ளே இந்த பேப்பரை வச்சு மண்ணால் மூடிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களையும் இது தீர்த்து வைக்கும். அதனால் நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை தான் செய்ய போகிறீங்க. இப்படி ஒரு நாள் இனி வர வாய்ப்பு கிடையாது. செவ்வாய்க்கிழமையும் வருது, செவ்வாய்க்குரிய எண்ணும் இந்த நாளிலே இருக்குது. அந்த அளவுக்கு அற்புத பலன் தரக்கூடிய இந்த நாளில் இதை செய்யும்போது நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.